நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழக அரசு பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் 50,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கிற தமிழக முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பற்றி தான் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது என்ன திட்டம், இந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன, நன்மைகள் என்னென்ன, இந்த திட்டத்துல யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம். கூடவே இந்த திட்டத்துல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம இப்ப பார்த்துடலாம். நீங்க ஆஃபர்லாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது பெண் குழந்தைகளுடைய எதிர்கால நலனை கருத்துல வச்சு தமிழக அரசு தொடர்ந்து நடத்திட்டு வர்ற ஒரு திட்டம்ங்க. இந்த திட்டம் மூலமாக பெண் குழந்தைகளுடைய சேமிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பு பாதுகாக்கப்படுது. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். பெண் குழந்தைகளுடைய பெயர்ல முதலீடு செய்யறதுனால அவர்களுடைய எதிர்கால நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுங்க. இந்த தமிழக முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துல எவ்வளவு நிதி ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஒன் டைம் டெபாசிட், அதாங்க ஒரு தடவை வைப்பு நிதியா அவர்களுடைய வங்கி கணக்குல தமிழக அரசு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அவர்களுடைய 21 வயது வரைக்கும் அந்த தொகையை எடுக்க முடியாது. அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பேர்லயும் 25,000 ரூபாய் நிதியுதவியை தமிழக அரசு கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் ஆச்சுங்க. 3 பெண் குழந்தைகள் இருந்தாலுமே கூட ஒரு குழந்தைக்கு 25,000 ரூபாய் வர ஒரு குடும்பத்துக்கு 75,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துல சேர்றதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, இந்த திட்டத்துல பெண் குழந்தைகள் தான் சேர முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருக்கணுங்க. எல்லா விதிமுறைகளுக்கும் அவங்க கட்டுப்பட்டு இருக்கணும். தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, பெண் குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ் வேணும், ஆதார் கார்டு கட்டாயமா இருக்கணும், அவர்களுடைய குடும்ப அட்டை இருக்கணுங்க. கூடவே பெற்றோர்களுடைய ஆதார் கார்டும் வருமான சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் முக்கியமா தேவைப்படும். இந்த ஆவணங்களை நீங்க உடனடியா தயார் செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2026, 2027 நிதியாண்டுக்கான புதிய விண்ணப்பங்கள் இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இந்த ஆவணங்களை தயார் நிலையில வச்சிருந்தீங்கன்னா அடுத்து எப்படி இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்க போறீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற கலெக்டர் ஆபீஸ் போங்க. அங்க போயிட்டு தமிழக முதலமைச்சருடைய இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபீசர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வாங்குங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யுங்க. அவங்க கிட்டே நீங்க சமர்ப்பிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சிட்டீங்க. விண்ணப்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு இந்த விண்ணப்பம் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் தபால்ல வந்து சேருங்க. வேற எந்த ஏஜென்ட்டுகளையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. நீங்களே நேரடியா போயிட்டு தமிழக அரசு அலுவலகங்கள்ல மட்டும் இந்த தகவல்களை கேளுங்க. நிச்சயமா கிடைக்குங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.